தேமுதிகக்கு எதுக்கு 10 சீட்டு, எதுக்கு ராஜ்யசபா சீட்டு, எதுக்கு பல பரிவர்த்தனைகள், எதுக்கு அவங்களுக்கு 2.5 கோடிக்கு அந்த கார்? நான் ஓப்பனா தான் நான் பேசுவேன். நான் அப்ப நீங்க பாருங்க, காங்கிரஸ்க்கு இது 28 சீட்டு. தேசிய லெவல்ல காங்கிரஸ் வீழ்ச்சி விட்டுருச்சு. பாஜகவை கடந்த 10 வருஷத்தால காங்கிரஸால வீழ்த்த முடியல. பணம், பெட்டி, பதவி, யார்கிட்ட வேணாலும் நாங்க போவோம். இப்ப திருப்பரங்குன்றத்தை நீங்க யாருக்கு தேமுதிக ஒதுக்கணும்ன்றீங்க, அங்க ஆட்டோமேட்டிக்கா ராஜன் செல்லப்பா ஜெயிச்சிருவாரு. அதுவும் இந்த வாட்டி இன்னொன்னு புரிஞ்சுக்கோங்க, தேர்தல் காலத்துல விஜய் ஓட்ட உடைக்கிறாரு, சீமான் ஓட்ட உடைக்கிறாரு, சசிகலா ஓட்ட உடைக்கிறாங்க, வேல்முருகன் ஓட்ட உடைக்கிறாரு. நீங்க வாங்க கருணாஸ் மேட்டர்ல திருவாடன மக்களுக்கு எதுக்குறேன், எதுக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுத்து எந்த வேலையும் தொகுதியில வந்தாலும் பார்க்கல, எங்களுக்கு எந்த நலத்திட்டமும் செய்யல. இந்த கூவத்தூர்ல கருணாஸ் என்னென்ன பண்ணா நான் பேச எடுத்து விடவா? நாரி போயிடும், கேவலப்பட்டு போயிருவீங்க எல்லாருமே. அடுத்த பாயிண்ட், உதயகுமார், ஆர்மி உதயகுமார் திருமணத்துக்கு என்ன சம்பந்தம்? ஆர்மி உதயகுமார் எப்படி ஜெயிக்கிறார் தொடர்ந்து? அறிவாலயத்துக்குள் பாஜக அரசு ஊடுருவி விட்டதான்றது எனக்கு வருத்தமா இருக்குது. எனக்கு சிந்தனை வருது. எனக்கு நான் யோசிக்கிறேன், நான் அதிர்ச்சி ஆகிறேன். புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மளுடைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர், உச்சநீதிமன்ற வழக்கறிஞர், அரசியல் விமர்சகர் தோழர் கேஸ்ட்ரோ அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் தோழர். வணக்கம். வணக்கம். எப்படி தோழர் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சட்டமன்ற தேர்தலுக்குரிய காலம் தான் இருக்கு. ஒரு வாரங்கள் தான் இருக்கு. இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அதிமுக பிரச்சாரத்துக்கு கிளம்பிருச்சு, நாம் தமிழர் கட்சி கூட பிரச்சாரத்துக்கு கிளம்பிருச்சு. ஆனால் திமுக இதுவரை கிளம்பல. எப்படி தோழர் பார்க்குறீங்க? திமுகவுடைய சீட்டு பங்கெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தோழர், தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2026 என்பது டெல்லியா தமிழ்நாடுன்றது தான் உண்மைதான். விஜய் சொல்ல மாதிரி தான் புரிஞ்சுக்கணும். ஏன்னா எனக்கு தமிழ்நாடு வெல்ல வேண்டும், தமிழர்கள், தமிழ் மொழி, தமிழ் இனம் வெல்ல வேண்டும், தமிழ் மொழி வெல்ல வேண்டும், அடுத்து அம்பேத்கரை, பெரியாரிய, மார்க்சிய கருத்தில் வெல்ல வேண்டும். இந்த 3 தத்துவம் தான் தமிழ்நாட்டின் பாதுகாப்பு அரண். இதை வெல்லவில்லை என்றால், இது வெல்லவில்லை என்றால் தமிழ்நாடு சர்வநாசம் ஆகிவிடும்ன்றதா இந்த தேர்தல். இந்த தேர்தலுடைய மெயின் டாக் ஆஃப் த இதே மெயின் கோர் அஜெண்டாவே இதுதான். கண்டிப்பா புரியுது உங்களுக்கு? ஐடியாலஜிக்கல் வார் தான் அது. அப்போ நான் என்ன சொல்றேன்னா, நான் கடுமையான அதிருப்திக்கு, வேதனைக்கும் மன வேதனைக்கும் நான் உள்ள இருக்கிறேன். மனம் உடைஞ்சு போயிருக்கேன். இந்த சீட்டு ஒரு வாரமாவே நான் அப்படிதான் இருக்கேன். சீட்டு ஒதுக்குது இல்லையா? சீட்டு ஒதுக்குறது தான் ஓப்பனாவே நான் சொல்றேன். ஏன்னா நான் எந்த அளவுக்கு திமுக ஆதரிக்கிறேனோ, எந்த அளவுக்கு மதசார்பற்ற ஜனநாயக சக்திகள் வெற்றி பெறணும், திமுக 200க்கும் மேற்பட்ட தொகுதியில் வெற்றி பெறணும் நான் விரும்புறேன். இப்பயும் நான் திமுக தான் ஆதரிக்கிறேன். திமுக தான் பிரச்சாரம் பண்ண போறேன் தமிழ்நாடு முழுக்க. அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. தந்தை பெரியார், புரட்சியாளர் அம்பேத்கர், உலக மாமேதை கார்ல் மார்க்ஸ் தான் வெற்றி பெறணும். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. மதசார்பற்ற ஜனநாயக சக்திகள் தான் வெற்றி பெறணும், இடதுசாரி அரசு தான் வெற்றி பெறணும் என்ற நிலைப்பாட்டில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் நீங்கள் பண்ணியிருக்கக்கூடிய அந்த தொகுதி பங்கீடும், சீட்டு ஒதுக்கீடுகளும், நீங்கள் உங்களுடைய அணுகுமுறைகளும், இந்த கூட்டணி கட்சிகளை கையாளக்கூடிய அணுகுமுறைகளும், உங்களுடைய செயல்பாடுகளும் எனக்கு மிகுந்த வருத்தத்தையும் மனவேதனையும் மன உடைவையும் தான் எனக்கு ஏற்படுத்தியிருக்கே தவிர்த்து கண்ணீர் சிந்தி நான் சொல்கிறேன், இது தவறு தவறு தவறு. தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. நான் என்ன சொல்ல வரேன்றதை நான் விளக்கப்படுத்துறேன். சாட்சிகளோட தான் நான் விளக்கப்படுத்த போகிறேன். நீங்கள் யோசிச்சு பாருங்க, நீங்கள் தேமுதிக எதுக்கு 10 எம்எல்ஏ சீட்டு, தேமுதிக எதுக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி, தேமுதிக பார்த்தீங்கன்னா எதுக்கு நீங்க தேமுதிக பார்த்தீங்கன்னா பல பரிமாற்றங்கள் நடந்திருக்கும்னு நான் கேள்விப்பட்டேன். நான் வெளிப்படையாக சொல்ல விரும்பல. ஏன்னா அதுக்கடுத்து டிஃபெண்டர் கார் 2.5 கோடி வாங்கியிருக்காங்க. இவ்வளவு நாள் வாங்காதவங்க இப்போ வாங்குறாங்க. அதான் கேட்டா, நான் 1 வருஷம் முன்னாடி வாங்கிட்டேன். அது இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். நான் என்ன சொல்றேன், அப்போ நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, தேமுதிக விஜயகாந்த் அவர்களுடைய மறைவுக்கு அடுத்து அந்த கட்சியும் முடிஞ்சிச்சு. 2016 தேமுதிக நீங்க சொல்ல கரெக்ட் தான். அவங்களுக்கு பாத்தீங்கன்னா தோழர், போன தேர்தலில் 60 தொகுதிகளில் 1 லட்சம் வாக்கு தான் வாங்கினாங்க. டேட்டாஸோட, ப்ரூஃபோட, ஆதாரத்தோட, எவிடன்ஸோட தான் எப்பவுமே நான் பேசுவேன். நான் வாய்க்கு பேசுறேன் கிடையாது. சாட்சிகளோட தான் நான் பேச போறேன். தரவுகளை பார்ப்போம். 2011 ஒத்துக்கிறேன், அதிமுக கூட்டணியில் தேமுதிக மகத்தான வெற்றி. அது விஜயகாந்த் இருக்கு. அது புரட்சி தலைவி அம்மாவுடைய கூட்டணி, ஜெயலலிதா அவருடைய ஆதரவு, அதிமுக ஓட் பேங்க் எல்லாமே கலந்து வந்தது. விஜயகாந்துக்கு ஒரு ரசிகர் மனநிலை கொண்ட ஒரு ஓட் பேங்க் இருந்தது. அதை வைத்து வென்றார்கள். 2014 கூட எதிர்கட்சி தலைவர்ன்ற அந்த இதில் இருந்தார். ஓகே, பழம் நழுவி பாலம் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் எதிர்பார்த்தாரு. பழம் நழுவி பாலில் விழல. அதுக்கப்புறம் என்ன பண்ண, மக்கள் வைகோ தலைமையில் அவங்க ஃபார்ம் பண்றாங்க. இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள் எல்லாம் போய் போறாங்க. அவங்க என்ன பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு தெரியும். அடுத்து 2021 அவங்க என்ன பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு தெரியும். 2024 அவங்க என்ன பெர்ஃபார்மன்ஸ் தெரியும். இன்னொரு விஷயம், தேமுதிக ஒரு ஊசலாடக்கூடியவர்கள். அவர்கள் பாஜக ஆர்எஸ்எஸ்க்கு போவாங்க, நரேந்திர மோடி தான் பிரதமர்னுவாங்க. அவங்களுக்கு தத்துவம், கொள்கை, கோட்பாடு ஒன்றும் தெரியாது. அண்ணாவோட அரசியல் தெரியாது, பெரியார் அரசியல் தெரியாது, அம்பேத்கர் தெரியாது, மார்க்ஸ் தெரியாது, எந்த கொள்கை கோட்பாடும் கிடையாது. பணம், பெட்டி, பதவி, யார்கிட்ட வேணாலும் நாங்கள் போவோம். நாங்கள் திமுக டைம் போவோம், பாஜக டைம் போவோம், ஆர்எஸ்எஸ் டைம் போவோம், மோடி டைம் போவோம். இதுதான் தேமுதிக ஸ்டாண்டு. பிரேமலதா சுதீஷ் தான் விஜயகாந்த் அரசியலை நிர்மூலமாக்கியவர்கள், விஜயகாந்தை அழித்து ஒழித்தவர்கள். இதை மறந்துடாதீங்க தயவுசெய்து. நான் எந்த அளவுக்கு ஆதரிக்கிறேனோ, அன்பு காமிக்கிறேனோ, ஒரு தாய் போல தான். எந்த அளவுக்கு அன்பு காமிக்கிறேனோ, அதே நேரத்தில் தவறு செய்தால் தட்டி கேட்பேன். நான் தன் பிள்ளையை நான் திருத்துவேன். அந்த மனநிலை உங்களை போன்ற மனநிலை கூட்டணி கட்சிகளுக்கே இருக்கு, எதிர்கட்சிகளும் இருக்கு. எதிர்கட்சிகளும் இன்னைக்கு ரொம்ப அசிங்கப்படுத்துற மாதிரி இன்னைக்கு பேசியிருக்காங்க. நாங்க பேரம் பேசி ஏத்தி விட்டு அனுப்பிச்சு விட்டோம், பேரத்தை ஏத்தி அனுப்பிச்சு விட்டான், திமுக சிக்கிருச்சு அப்படிங்கிறாங்கல்ல. இல்ல, அதுதான் உண்மை.
அப்ப இது ஒரு மன கசப்பு எனக்கு. அடுத்தது நீங்க வாங்க, நம்ம வந்து பாயிண்டா பேசுவோம். நம்ம வளவளலாம் நம்ம பேச வேண்டிய இதுல. இப்ப நீங்க அடுத்து பாருங்க, காங்கிரஸுக்கு எதுக்கு 28 சீட்டு? அதானே. பக்தவத்சலம் அரசு 1967 காங்கிரஸ் தமிழ்நாட்டில் புதைக்கப்பட்டது, குழி தோண்டி. புரியுது உங்களுக்கு? காங்கிரஸ்க்கு எங்க ஓட் பேங்க் இருக்கு? காங்கிரஸ் எங்க பூத் ஏஜென்ட் இருக்கிறான்? காங்கிரஸ்ல எங்க வந்து ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் வேட்பாளர் இருக்கிறாங்க? காங்கிரஸ் எங்க தொண்டர்கள் இருக்கிறாங்க? காங்கிரஸ் களப்பணி யார் பார்க்க போறா? தேமுதிக இது பொருந்தும். விருப்ப மனு கேட்டிருக்காங்க யாரு? பிரேமலதா விஜயகாந்த் தேமுதிக தொண்டர்கள்ட்ட யாருமே விருப்ப மனு சப்மிட் பண்ணலைங்க. இன்னும் 10 தொகுதி எம்எல்ஏக்கு நிக்க ஆளிலேயே சார், இருந்தா பண்ண போறாங்க. இப்ப இவங்க 10 தொகுதியை கூட 2 கோடி 4 கோடி விற்பாங்க. அதுலயே 50 கோடி சம்பாதிப்பாங்க அவங்க. ஓப்பனாக நான் சொல்றேங்க, நான் வெளிப்படையா உடச்சு பேசுறேங்க. நான் எனக்கு குச்சநாச்ச ஒளிமறைவே கிடையாதுங்க இதுல. அப்ப நீங்க பாருங்க, காங்கிரஸ்க்கு இது 28 சீட்டு. தேசிய லெவல்ல காங்கிரஸ் வீழ்ச்சி பெற்றுச்சு. பாஜகவை கடந்த 10 வருஷத்தால காங்கிரஸால வீழ்த்த முடியல, தொடவே முடியல. ஆமா, நீங்க பிரதமரா நீங்க ராகுல் காந்தி அறிவிச்சாலும் மக்கள் ஆதரிக்க மாட்டான். தமிழ்நாட்டில் ஓட் பர்சன்டேஜ் என்ன? கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஓகே இருக்குது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு வந்து திமுக ஓட் பேங்க்ல தான் நீங்க ஜெயிக்கிறீங்க. கண்டிப்பா. அப்ப காங்கிரஸ்க்கு ஓட் பேங்கும் கிடையாது, பூத் ஏஜென்ட் கிடையாது, தொண்டன் கிடையாது, ஒர்க்கர் கிடையாது, காங்கிரஸ் ரெப்ரசன்டேட்டிவ் கிடையாது, இளைஞரணி கிடையாது. டீல் பேசிட்டு இருக்காங்க. நேத்து டீ சொல்ல வரேன் இளைஞரணி கிடையாது, மாணவரணி கிடையாது, எதுவுமே கிடையாது. பிரவீன் சக்கரவர்த்தி பாப்பா இருக்கிறான் பாருங்க காங்கிரஸ்ல, அவன் வந்து தாவேகோட டீலிங் போடுறான். மாணிக்கம் தாக்கூரோட பேச்சு என்ன? ஜோதிமணியோட பேச்சு என்ன? சொல்லுங்க நீங்க. இவர்கள் செயல்பாடுகள் என்ன? எப்படி நடத்துனாங்க உங்களை? அப்ப நீங்க வந்து முந்தானத்து வரைக்கும் தாவேகாவோட விஜயோட டீலிங் போட்டிருந்தவங்க, பல கட்சிகளோட டீலிங் போட்டவங்களோட உடனே வந்தா கூட தேசிய கட்சி நீங்க கொடுத்துறீங்க. ஏன்னா இந்தியா கூட்டணியை பலப்படுத்தணும்ன்றீங்க. அப்படிலாம் கிடையாது. இந்தியா கூட்டணி நீங்க பலவீனமா தான் இருக்கு. இந்தியா முழுக்க இந்தியா கூட்டணி யாருன்னா திமுக தான். திமுக தான் இந்தியா கூட்டணி. அப்படிதான் நான் சொல்லுவேன். காங்கிரஸ்க்கு என்ன ரோல் இருக்குது? அதானே. இன்னைக்கு 40 MP நீங்க கொடுத்துருக்கீங்க காங்கிரஸ்க்கு. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, காங்கிரஸ் நீ 28 சீட்டு கொடுத்தலாம், எனக்கு பேரதிர்ச்சி ஏற்பட்டுச்சு எனக்கு. இதுல நீங்க பாருங்க, இந்த 38 சீட்டுமே உங்களுக்கு வெற்றி என்பது எளிது கிடையாது. எழுதி வச்சுக்கலாம். டம்மி கேண்டிடேட் போட்டு முடிச்சிருவாங்க. இல்ல எந்த தொகுதியில காங்கிரஸ் வெயிட்டா இருக்கு, அதாவது கணக்கிட முடியும். எந்த தொகுதியுமே கிடையாது. உளவுத்துறை என்ன பண்ணுது? பாஜக அரசு கூட கொங்குமண்டல பகுதி, கன்னியாகுமரி, நாகர்கோவில் ஸ்ட்ராங்கா இருக்குது. பாஜக கண்டிப்பா அதை ஒத்துக்கணும். திருப்பூர் பக்கம், கோயம்புத்தூர் பக்கம் பாஜக அரசு ஸ்ட்ராங்கா இருக்குது. இவன் எந்த தொழில் ஸ்ட்ராங்கா இருக்கிறான் காங்கிரஸ்? நான் கேட்கிறேன். அதானே. எங்கேயாவது ஸ்ட்ராங்கா இருக்காங்களா? இல்ல. காங்கிரஸே இல்லங்க தமிழ்நாட்டுல. பாஜக சொல்லுது இல்ல காங்கிரஸ் எல்லாம் இந்தியா, அது மாதிரி காங்கிரஸ் எல்லாம் தமிழ்நாடு ஏற்கனவே உருவாயிருச்சு. இப்ப நீங்க எது காங்கிரஸ் வித்துட்டு கொடுத்தீங்க? இது ஒரு மிகப்பெரிய 38 போச்சு. இல்ல இதுலயே 38 போச்சு. அடுத்து நீங்க வாங்க, KKSS செல்வகுமார் கடந்த மாதம் வர என்ன பேசுறாருன்னா, நான் RSS கொள்கையை உள்வாங்கினவன், RSS சித்தாந்தத்தை உள்வாங்கினவன், RSS பிள்ளை நான்ன்றாரு. அவரை கூப்பிட்டு ஜாதி கட்சி நடத்துறவர் அவரு. அவரை கூப்பிட்டு நீங்க என்ன பண்றீங்க? மீட் பண்றீங்க, அவருக்கு சீட்டு கொடுக்குறீங்க. இது யாரால? KN நேருவாலையா? இல்ல யாரு உங்களை கொண்டு வந்து ரெஃபரன்ஸ் கொடுத்தது? இது ரொம்ப பேரதிர்ச்சி எனக்கு. அதுக்கடுத்து நீங்க பாங்க, நான் வேற எதுவும் நான் வந்து அந்த லாபி இந்த லாபின்னு நான் எதுவும் பேச விரும்பல திமுகவை. ஏன்னா இன்னமும் நான் திமுக நம்புறேன். தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நம்புறேன், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நம்புறேன், மதசார்பற்ற ஜனநாயக கூட்டணியை நான் நம்புறேன். என்னோட ஒற்றை நம்பிக்கை நீங்க தான். ஏன்னா அதுக்கடுத்து நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, அது ஒண்ணு. முக்குளத்தோர் புலிப்படை கருணாஸுக்கு வந்து நீங்க எதுக்கு சீட்டு கொடுத்தீங்க? இப்ப திருவாரணையில மக்கள் எதிர்த்துக்கிட்டு இருக்கேன். எது கருணாஸ் சீட்டு கொடுத்த? எங்க தொகுதி திருவாரூர் MLA வந்து அந்த எங்களுக்கு தொகுதி ஒண்ணுமே பண்ணல. KKS செல்வகுமார் மேல பல வழக்குகள் இருக்குது. அதையும் நான் சொல்லி முடிச்சிடறேன். ஏன்னா அப்போ வந்து இந்த நபருக்கு சீட்டு கொடுத்தீங்க KKS செல்வகுமாருக்கு. ஏன்னா அதுக்கடுத்து நீங்க வாங்க, கருணாஸ் மேட்டர் திருவாரூர் மக்களுக்கு எதுக்குறேன்? எதுக்கு MLA சீட்டு கொடுத்த? எந்த வேலையும் தொகுதியில் வந்தாலும் பார்க்கல, எங்களுக்கு எந்த நலத்திட்டமும் செய்யல. ஏன்னா முக்குளத்தோர் சமூகத்தோர் ஜாதி கட்சி நடத்தக்கூடிய நபர் கருணாஸுக்கு கொள்கை, கோட்பாடு, தத்துவம் எதுவுமே கிடையாது. அந்த ஆள் வந்து அதிமுக இருந்தாரு, ஜெயலலிதாவோட இருந்தாரு. ஜெயலலிதாவோட தான் அந்த அதிமுக ஓட் பேங்க்ல தான் MLA ஆனாரு. ஆமா, தனிப்பட்ட செல்வாக்குல கிடையாது. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இது ஒண்ணு. அதுக்கடுத்து வந்து கூவத்தூர்ல கருணாஸ் என்னென்ன பண்ணா நான் பேச எடுத்து விடவா? நாரி போயிடும், கேவலப்பட்டு போயிருவீங்க எல்லாருமே. நீங்களே புரிஞ்சுக்கோங்க என்னென்ன பண்ணாருன்றத. நான் இதுக்கு மேல ஓப்பனா பேச வரும்ல. இல்ல அவரே சொல்லியிருக்காரு போலயே. ஆமா, அதான் என்ன சொல்லுங்க, என்ன சொன்னாரு? அவரே சொல்லியிருக்காரு. என்ன சொன்னா சொல்லுங்க. நீங்க யாருக்கு என்னென்ன சப்ளை பண்ண எனக்கு தெரியும். ஏன்னா சப்ளை பண்ண நான் தாங்கிறாரு. சரி, அப்ப சப்ளை பண்ண ஆளுக்கு எதுக்கு சீட்டு கொடுக்குறீங்க? என்னன்னா சப்ளை பண்ணா நான் ஓப்பனா பேச வரும்ல, நான் சொல்லிட்டேன். நீங்களே மக்களே புரிஞ்சுக்கோங்க எதுக்கு சீட்டு கொடுத்தீங்க. அப்ப பேரறிஞர் அண்ணாவை வந்து தந்தை பெரியார், முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அந்த வழியில வரக்கூடிய கட்சி இதை செய்யலாமா? நம்ம திமுக அதை செய்யலாமா? யோசிச்சு பாருங்க. நீங்க மக்கள் பாக்குறாங்க எல்லாத்தையுமே, மக்களுக்கு எல்லாமே தெரியுங்க. சொல்ல புரியுது உங்களுக்கு? இதை செஞ்சுட்டீங்க நீங்க. சரி, கருணாஸ் கொடுத்துட்டீங்க. இப்படியே நீங்க வரிசையா வாங்க. ஜாதி கட்சி, மத கட்சி, ஜாதி ஆணவப்படக்கூடிய ஆதரிக்கிறவங்க, என்ன எல்லாருக்குமே சீட்டு கொடுக்குறீங்க. ஜாதியை தூக்கி பிடிக்கணும் சீட்டு கொடுக்குறீங்க. அப்ப இங்க எங்க சமூக நீதி இருக்கு? இங்க எங்க சுயமரியாதை இருக்கு? இங்க எங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து அம்பேத்கர், பெரியாரை, மார்க்சிய கருத்தில் எங்க இருக்குதுங்க? CPI CPMக்கு எதுக்கு 5 6 சீட்டு கொடுத்தீங்க? விடுதலை சிறுத்தைகள் கட்சி, எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவர்கள் எல்லா கருத்தியல் கொள்கை பிரச்சனைகள், RSS பாஜக எடுத்து, சனாதன சங் பரிவார் கும்பலை எடுத்து, ஜாதிவரி மதவரி கும்பலை எடுத்து, ஏன்னா RSS பாஜக அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா எல்லா பிற்போக்கு சக்திகள், இந்த மதவாத சக்திகள், பார்ப்பனை கும்பலை, சனாதன கும்பலை, சங் பரிவார் கும்பலை எதிர்த்து, ஜாதிவரி மதவரி கும்பலை எதிர்த்து அவர் தான் களமாறுறாரு. இந்தியா முழுக்க களமாறுறாரு, தேசிய லெவலில் களமாறுறாரு.
இன்னைக்கு நரேந்திர மோடி, அமித்ஷா, ஆர்எஸ்எஸ், பாஜக, பார்ப்பன கும்பல், பனியா கும்பல் எடுத்து கார்பரேட் சுரண்டல் எடுத்து போராடக்கூடிய தலைவரா இருக்கிறாரு. அப்ப அவருக்கு நீங்க 8 தொகுதி தான் ஒதுக்குறீங்க. இவங்க எல்லாம் இப்ப நேத்து வந்தவங்க, இவங்களுக்கு நீங்க இவ்வளவு ஒதுக்குறீங்க. 28, 10, 1, 2, 3, 4 ஒதுக்குறீங்க. இந்த மாதிரி ஜனநாயக சக்திகள், அம்பேத்கரை, பெரியாரை, மார்க்சிஸ்டத்தில் முற்போக்கு சக்திகளுக்கு, பகுத்தறிவு சக்திகளுக்கு நீங்க என்ன சீட்டு ஒதுக்குறீங்க? அவங்க கருத்தியல் அடிப்படையில் நமக்கு இருக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்க என்ன சீட்டு ஒதுக்குறீங்க? என்ன அங்கீகாரம் கொடுக்குறீங்க? அவங்களை ஏமாற்றம் தானே கொடுக்குறீங்க. நாளைக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா சிபிஎம் வரும், சிபிஐ வரும், விடுதலை சிறுத்தைகள் கட்சி வரும், எலிசபெத் திருமாவளவர் வருவாரு, ஜனநாயக சக்திகள் வரும். தேமுதிக வருமா? பிரேமலதா வருமா? சுதீஷ் வருமா? கே சார் வருவாரா? கருணாஸ் வருவாரா? சொல்லுங்க. நீங்க கருத்தியல் தோழர்கள், தோழமைகள் தான் உங்களுக்கு நிப்பாங்க களத்துல. உங்களுக்கு பிரச்சனைனா வேற யாரும் வரமாட்டாங்க. இல்ல இப்ப என்ன காரணத்துக்காக உங்களுக்கு சீட்டு கொடுத்திருக்காரு? அதுவும் முதலிடமா அவங்க ஒதுக்குனது காரணம் என்ன? இதுதான் எனக்கே புரியல. இல்ல இப்ப இந்த முறை ஒத்த சீட்டையும் ஒதுக்குனது ஃபுல்லா ஸ்டாலின் தான். அவர் தான் தனிப்பட்ட விஷயத்துல எனக்கு என்னன்னா அதுல பல சந்தேகங்கள் இருக்குது. என்ன திமுகக்குள்ளேயும் ஆர்எஸ்எஸ் ஊடுருவிருச்சா, அறிவாலயத்துக்குள் பாஜக ஆர்எஸ்எஸ் ஊடுருவி விட்டதான்றது எனக்கு வருத்தமா இருக்குது. எனக்கு சிந்தனை வருது. எனக்கு இப்ப நான் யோசிக்கிறேன், நான் இப்ப அதிர்ச்சி ஆகிறேன். எனக்கு கடந்த 10 நாள் அதிர்ச்சி, பேரதிர்ச்சி. என்னடா இந்த கட்சி இப்படி போயிட்டு இருக்குது, இந்த மாதிரி நாச வேலையை நடந்துட்டு இருக்குதுங்க, ஐயோ அப்படின்னு யோசிக்கிறேன் நான். இன்னொரு ஒரு இது சொல்றேன், நான் ஒரு எடுத்துக்காட்டா சொல்றேன். வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் இருக்கிறார், அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர், ஒரு மாமனிதர், ஒரு அம்பேத்கரை, பெரியாரை, மார்க்சிய ஒரு முற்போக்கு போராளி, அவர் அண்ணாவின் தம்பி, திமுகவோட மூத்த அரசியல் தலைவர், ஒரு மூத்த முன்னோடி. தென் தமிழ்நாட்டில் அம்பேத்கரை, பெரியாரை, மார்க்சிய கருத்தியலுக்காக களமாறுறவர். திமுக பாத்தீங்கன்னா இளைஞரணி செயலாளர் இருந்தாரு. பல பொறுப்புகள் வகித்தவர். இன்னைக்கு மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல அமைச்சர்களுக்கு, பல எம்எல்ஏக்களுக்கு, எம்பிக்களுக்கு, திமுக எல்லாருக்குமே பொறுப்பு போட்டவர். ஒரு ஒப்பற்ற தலைவர் அவர், ஒரு சமூக நீதி போராளி அவர். ஜாதி மத இனமொழி கடந்து எல்லா சமூக மக்கள், பழைய சமூக மக்கள், தேவேந்திர குல வேளாளர், பட்டியல் சமூகம், பிற்படுத்தப்பட்ட சமூகம், எல்லா ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட நலிந்த விளிம்பிலை சாமானிய மக்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், பெண்கள், மாணவர்கள், இளைஞர்கள், முதல் தலைமுறை பட்டதாரிகள், ஓட்டர்ஸ் எல்லாருக்குமே போய் நிற்கக்கூடியவர் பிரச்சனையில் களத்துல. தென் மாவட்டத்தில், தென் தமிழ்நாட்டின் ஒரு ஒப்பற்ற போராளி அவர். அவருக்கு நீங்க ஏன் சீட்டு கொடுக்கல? அந்த மாதிரி ஆளு சீட்டு கொடுத்தா மக்கள் ஓட்டு போடுவான். திருப்பரங்குன்ற அந்த இஷ்யூக்கெல்லாம் அவர் தான். ஆமா, நீங்க அது மட்டும் கிடையாது. நீங்க எல்லா விஷயங்களும், இந்திய எதிர்ப்பு போராட்டமா இருக்கட்டும், மண்டல் கமிஷன் இஷ்யூவா இருக்கட்டும், திருப்பரங்குன்ற மேட்டரா இருக்கட்டும், இந்திய எதிர்ப்பு போராட்டமா இருக்கட்டும், பார்ப்பனை கும்பல் எதிர்ப்பு போராட்டமா இருக்கட்டும், ஆளுநர் ரவிக்கு எதிரான போராட்டமா இருக்கட்டும், இப்படி பலதரப்பட்ட போராட்டங்கள், எண்ணற்ற போராட்டங்கள். கடந்த 40 ஆண்டு கால பொது வாழ்க்கை, 30 ஆண்டு கால பொது வாழ்க்கை முழுக்க முழுக்க சமூகத்துக்கு அர்ப்பணித்தவர். பல இழப்புகள், பல வேதனைகள், பல சோதனைகள், பல கவலைகள், பலதரப்பட்ட தியாகங்கள், வாழ்க்கையே தியாகம் பண்ணி அவர் பணியாற்றிருக்கிறார். வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் அவர்கள் தென் மாவட்டத்தில் பணியாற்றிருக்கிறார், தென் தமிழ்நாட்டில். அப்ப அந்த ஒப்பற்ற போராளிக்கு நீங்க சீட்டு ஏன் கொடுக்கல? ஏன் ஏமாத்துறீங்க? ஏன் வஞ்சிக்கிறீங்க? இன்னொரு விஷயம் கேளுங்க, அவர் மேல பாத்தீங்கன்னா என்எஸ்சி ஆக்ட், பல வழக்குகள், பலதரப்பட்ட இழப்புகள், பல சிறைவாசங்கள், பல கொடுமைகள் அனுபவிச்சிருக்காரு இந்த பொது வாழ்க்கையில இருந்து. அப்படிப்பட்ட நபருக்கு நீங்க ஏன் கொடுக்கல சீட்டு? நான் கேட்கிறேன், வாதங்கத்தோட நான் உரிமையா கேட்கிறேன், திமுக ஏன் கொடுக்கல சீட்டு அவருக்கு? மதுரை மேற்குல அவர் நிப்பாட்டினா செல்லூர் ராஜா வீழ்த்த முடியும். நான் பலது சொல்லிட்டு இருக்கேன், தரவோட சொல்லிட்டு இருக்கேன். அவருக்கு எல்லா ஜாதிக்காரனும் ஓட்டு போடுவான் பசும்பொன் பாண்டியன். இல்ல, செல்லூர் ராஜா தொடர்ச்சியா 3 முறை ஜெயிச்சிருக்காரு. அதுதான் தோழர். மதுரையில 10 தொகுதி நீங்க மதுரை மேற்க கொடுங்க, மதுரையில 10 தொகுதி கொடுங்க, பசும்பொன் பாண்டியன் ஜெயிப்பாரு. தமிழ்நாடு முழுக்க எந்த தொகுதி வேணாலும் கொடுங்க, பசும்பொன் பாண்டியன் ஜெயிப்பாரு. தென் மாவட்டத்தில் கொடுங்க, பசும்பொன் பாண்டியன் ஜெயிப்பாரு. நீங்க தனி தொகுதி, பொது தொகுதி, எந்த தொகுதி கொடுத்தாலும் பசும்பொன் பாண்டியன் தமிழ்நாட்டில் எங்க நிப்பாட்டாலும் வெற்றி பெறுவாரு. அதான் நான் சொல்லிட்டே இருக்கேன். செல்லூர் ராஜா நீங்க வீழ்த்தணும்னா வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் மதுரை மேற்குல இறக்குனாதான் செல்லூர் ராஜா வீழ்த்த முடியும். நீங்க செல்லூர் ராஜா இறக்குனாலே மதுரையில 10 தொகுதியுமே திமுக வெற்றி பெறும். சொல்றது புரியுது உங்களுக்கு? ஏன்னா அந்த அளவு கலப்பணி. அவர் ஒரு பிரச்சாரக்காரர், ஒரு கலப்பணி. அதிமுக கட்சி நடத்துறாரு, அது மிகப்பெரிய கிளை அமைப்பு கொண்டு பல தமிழ்நாடு முழுக்க இருக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் புரட்சி தலைவர் அம்மாவோட பயணமானவர், திராவிட தலைவரோட பயணமானவர், அம்பேத்கர், பெரியாரை, மார்க்சிய தலைவரோட பயணமானவர், நீண்ட நெடிய அனுபவம் கொண்ட ஒரு அரசியல் கலப்பணி செய்வார், பிரச்சாரம் செய்வார். நின்னா கண்டிப்பா வெற்றி பெறுவார், பல லட்சம் வாக்கு வெற்றி பெறுவார். அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் கேண்டிடேட் ஏன் மதுரையில் இறக்க மாட்டீங்க? உதாரணம் நான் சொல்லிட்டு இருக்கேன். உதாரணம் இந்த மாதிரி பல உதாரணங்கள் இருக்கு. நான் பசும்பொன் பாண்டியன் சுத்தி காமிக்க விரும்புறேன், இந்த இடத்துல சுட்டி காமிக்க விரும்புறேன். ஏன் அவர் இறக்கல? அதான் சொல்றேன், செல்லூர் ராஜா வீழ்த்தணும், நீ பசும்பொன் பாண்டியன் இறக்க களத்துல வேற யார் இருக்க ஸ்ட்ராங் கேண்டிடேட்? நான் அதான் சொல்றேன்ல, மதுரை மாவட்ட திமுக இவரை மாதிரி பிரச்சாரக்காரர்கள், களப்பணியாளர்கள், வேலைக்காரர்கள் யார் இருக்கிறா? கருத்தியல் கொள்கை கோட்பாடு தெரியுமா? தத்துவம் தெரியுமா? சொல்லுங்க. நீங்க மக்கள் அபிமானம் உங்களுக்கு இருக்குதா? மக்கள் மரியாதை உங்களுக்கு இருக்குதா? மக்கள்லாம் உங்களை விரும்புறானா? எல்லா ஜாதிகார மக்களும் உங்களை விரும்புறானா? மதுரை மாவட்ட திமுக அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், எம்பிக்களை இந்த பசும்பொன் பாண்டியன் அவர்கள் எல்லா ஜாதிகாரும் விரும்புறான். முக்குளத்தூர் சமூகம் மட்டும் கிடையாது, கல்லர் சமூகம் மட்டும் கிடையாது. தேவேந்திர குல வேளாளர், அருந்ததியர், பறையர், எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, பிற்படுத்தப்பட்ட சமூகம், எல்லா தமிழ் சமூகம் அவர் விரும்புது. இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், பெண்கள், மாணவர்கள், இளைஞர்கள், ஏழைகள், முதல் தலைமுறை கூட எல்லாம் விரும்புறான். அப்ப ஏன் அவருக்கு சீட்டு கொடுக்க மாட்டீங்க? நீங்க இந்த மாதிரி ஆளை கொடுத்தானே மக்கள் மதிப்பா அவங்கள. இல்ல, இப்ப இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் ரொம்ப முக்கியமான தேர்தல். பல பேர் காணாம போயிடுவாங்க, கட்சியை விட்டு போயிடும், கட்சியே காணாம போயிடும்.
அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்ப 2 முக்கியமான ஒரு தொகுதினா ஒரு தென் மாவட்டங்கள்ல ஒரு மதுரை மாவட்டங்கிறது ஒரு முக்கியமானது, இங்கிட்டு கொங்கு பெல்ட். ஆமா. இந்த 2 பெல்ட்டையும் பாத்தீங்கன்னா திமுக வந்து தோல்வியை சந்திச்சு வருது. தொடர்ச்சியா அதிமுக வென்றுட்டு வருது. சோ அப்படி இருக்கும்போது ஏன் இவரை போன்ற ஆட்கள் வந்து அதுக்கு என்ன காரணம்? முதல்ல மதுரை மாவட்ட திமுக, ஆமா, கொங்கு பெல்ட் திமுக, இந்த ரெண்டோட ரிசல்ட்டை நான் சொல்லிடுறேன். இப்போ நான் உங்களுக்கு ரிசல்ட் சொல்லிடுறேன், தேர்தல் ரிசல்ட் சொல்லிடுறேன். நீங்க மதுரை மாவட்ட திமுக எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் ஓப்பனா சொல்றேன், 10 தொகுதி இருக்கு. மதுரை மேற்கு, மதுரை கிழக்கு, மதுரை தெற்கு, மதுரை மத்திய தொகுதி, சோழவந்தான், உசிலம்பட்டி, அதுக்கடுத்து திருமங்கலம், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றம், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உசிலம்பட்டி, அதுக்கடுத்து நீங்கள் வந்து இது மதுரை வந்து வடக்கு, இப்படி 10 தொகுதி இருக்குது மதுரை மாவட்டம் முழுக்க. இப்போ இந்த மதுரை மாவட்டம் முழுக்க இருக்கக்கூடிய திருமங்கலம் எல்லாம் சேர்த்துக்கோங்க. நீங்கள் 10 தொகுதி வருது மதுரையில். இந்த 10 தொகுதிக்கு மதுரை மாவட்ட திமுக என்ன களப்பணி செஞ்சீங்க? மக்களை போய் செஞ்சீங்களா? ஆட்சியுடைய சாதனைகளை சொன்னீங்களா? கொள்கையை பரப்புனீங்களா? அம்பேத்கரை பெரியாரை மார்க்சிய கருத்தில் பரப்புனீங்களா? அதில் நான் வந்து என்ன மக்களை சந்திக்கிறீங்களா? மக்கள்கிட்ட பேசுறீங்களா? திண்ணை பிரச்சாரம் பண்ணுறீங்களா? தெரு பிரச்சாரம் பண்ணுறீங்களா? பொதுக்கூட்டம் நடத்துறீங்களா? பிரச்சார கூட்டம் நடத்துறீங்களா? யாராவது ஒருத்தர் மதுரை திமுக 2 அமைச்சர் இருக்காங்களே, நான் சொல்ல வரேன். நான் விரிவாக சொல்ல வரேன். என்ன நீங்க மக்கள்கிட்ட செஞ்சீங்க? என்ன நலத்திட்டங்கள் செஞ்சீங்க? இந்தியாலே வந்து குப்பை நகரம் மதுரைன்றான், டேட்டாஸ் கொடுக்குறேன். டாப் 1 ரோடு மோசமா இருக்குன்றான், குப்பையா கிடக்குன்றான் மதுரை. நீ கோயில் நகரம்ன்ற, ஸ்மார்ட் சிட்டின்ற, நீங்க கொள்ளதான் அடிச்சிருக்கீங்க. குப்பை நகரங்கிறான். மதுரை மாவட்டத்துடைய மேயர் ஒட்டுமொத்த லோக்கல் பாடி கலச்சிட்டாங்க. அதீத ஊழல், பல கோடியை குமிச்சிட்டான்றாங்க. நான் மதுரையை ரிப்போர்ட் மாதிரி நான் கொடுக்குறேன் இந்த வீடியோ, நீங்க எடுத்துக்கோங்க. நீங்க மதுரை மாவட்ட திமுக மேல, மதுரை மாவட்ட மக்களுக்கு நல்ல அபிப்பிராயமே கிடையாதுங்க. எந்த எம்எல்ஏ எம்பி மினிஸ்டர் யார் மேலேயுமே ஓப்பனாவே சொல்றேங்க, உண்மையை பேசுறேங்க நான். நீங்க பாருங்க, மதுரை மாவட்டத்தில் வந்து அமைச்சர் மூர்த்தி இருக்கிறாரு, தளபதி இருக்கிறாரு, பிடிஆர் இருக்கிறாரு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாமே இருக்கிறாங்க. எல்லாருமே வந்து ஓலா வந்து நிறையா வந்து அங்கே வந்து தலைவர்கள் இருக்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூமிநாதன் இருக்கிறாரு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்க எல்லாருமே முக்கியமான தலைவர்களாக இருக்கிறாங்க மதுரை மாவட்ட திமுக. வெங்கடேசன் எம்பியா இருக்கிறாரு. ஆமாம். ஏன்னா அப்படிங்க மதுரை மாவட்ட திமுக அவங்களுக்குள்ளே ஒற்றுமை கிடையாது. அது கன்ஃபார்ம், ஒற்றுமையே கிடையாது அவங்களுக்குள்ள. ஜாதிய ரீதியாகவும் பல ரீதியாகவும் அவங்க பிரிந்து கிடக்கிறாங்க. ஏன்னா அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்றேன்னா, பணங்காசு கொடுப்பதாலேயே, கோழி பிரியாணி, மட்டன் பிரியாணி, குவார்டர் கொடுப்பதாலேயே, இலவசங்கள் கொடுப்பதாலேயே, பரிசுகள் கொடுப்பதாலே நீ ஜெயிச்சிட முடியாது. தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. தயவுசெய்து மதுரை மக்கள் உங்களை வெறுக்கிறாங்க. உங்களை எல்லாரையுமே நான் சொல்றேன் ஓப்பனாவே. நீ நல்லா பாருங்க, இப்போ மதுரை மாவட்ட திமுகவில் நீங்கள் ஸ்ட்ராங் கேண்டிடேட் தான் நீங்கள் போடணும். நீங்கள் வந்து மதுரை மாவட்ட திமுகவில் நீங்கள் வந்து வேட்பாளராக எம்எல்ஏக்கு நீங்கள் ஸ்ட்ராங் கேண்டிடேட் தான் நீங்கள் போடணும். ஜெயிக்கக்கூடிய திமுகவில் நான் பார்த்த வரைக்கும் நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சிருக்க கேண்டிடேட் எல்லாருமே வீக்கு. சொல்ல புரியுது உங்களுக்கு? எனக்கு வந்து நீங்கள் தான் ஜெயிக்கணும். மதுரை மாவட்ட திமுக நீங்கள் தான் ஜெயிக்கணும். நீங்கள் எல்லாம் அமைச்சராகணும், எம்எல்ஏ ஆகணும் தான் என்னோட விருப்பம். நீங்கள் போடுற கேண்டிடேட் வீக்காக இருக்கு, எப்படி ஜெயிப்பீங்க நீங்கள்? இல்லை, யாரெல்லாம் வீக்கா இருக்காங்க? இல்லை, எல்லாருமே வீக்கு தான். ஏன்னா இப்போ செல்லூர் ராஜா இருக்கட்டும், உதயகுமார் இருக்கட்டும், தொடர்ச்சியாக வந்து 3 முறை ஜெயிச்சுட்டு வர்றாங்க. இப்போ 4வது முறை ஜெயிக்க போகிறான்னு நினைக்கிறேன். நீங்கள் சொல்கிற மாதிரி வீக்காக இருந்தா அப்படிங்கும் போது இப்போ யார் இப்போ கேண்டிடேட்டை போட்டிருக்காங்க? தோழர் தான் சொல்கிறேன்ல. நான் என்ன சொல்கிறேன்னா, செல்லூர் ராஜு எப்படி 3 முறை ஜெயிக்கிறாரு? ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு ஏடிஎம்கே கவர்மெண்ட்டுக்கு எதிராக, எப்படி அவர் ஜெயிக்கிறாரு? ஓப்பனா நான் சொல்கிறேன், எப்படி ஜெயிக்கிறாரு? ஆர்பி உதயகுமார் எப்படி ஜெயிக்கிறாரு? அந்த தொகுதிக்கு அவருக்கு சம்மந்தமே கிடையாது. திருமங்கலத்தில் மதுரை மேற்குல செல்லூர் ராஜு எப்படி ஜெயிக்கிறாரு? ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது 2021 அப்படியும் ஜெயிக்கிறார். 3 முறை ஹேட்ரிக் அடிச்சு இப்போ 4வது முறை ட்ரை பண்றாரு. அப்ப திமுக பலவீனமா இல்லையா? அது கண்டிப்பா. அடுத்த பாயிண்ட், உதயகுமார், ஆர்பி உதயகுமார் திருமங்கலத்துக்கு என்ன சம்பந்தம்? ஆர்பி உதயகுமார் எப்படி ஜெயிக்கிறார் தொடர்ந்து? திமுக பலவீனமா இல்லையா? அது 3 முறை. மணிமாறன் அவர்கள் தோத்து போயிட்டே இருக்கிறாரு. எதுக்கு அவருக்கு சீட்டு கொடுக்குறீங்க? திரும்ப கொடுக்க முடியும். திரும்ப எதுக்கு கொடுக்குறீங்க? ஓப்பனா நான் கேட்கறேங்க, எதுக்கு கொடுக்குறீங்க? தோத்து போறாங்க, எதுக்கு கொடுக்குறீங்க? இப்போ வந்து மதுரை மேற்குல பாலாஜின்னு ஒருத்தர் இறக்க போறாங்க. அவர் போராட்டம் பண்ணாரா? களப்பணிக்கு வந்தாரா? மக்களுக்கு வேலை செஞ்சாரா? களத்துல என்ன வேலை செஞ்சாரு? யாரை சந்திச்சாரு? மக்கள்கிட்ட என்ன அறிமுகம் இருக்கு? யார் அந்த பாலாஜி? போராட்டத்தில் கலந்துக்கிட்டாரா? அதான் எனக்கே தெரியல. யார் அந்த பாலாஜி? அந்த பாலாஜி யாருக்கு, எந்த அமைச்சரோட தொடர்பு? இந்த அமைச்சர் மூர்த்தி தான் அதை ரெக்கமெண்ட் பண்றாரு, பாலாஜியை போடன்றாரு. அவர் என்ன களப்பணி செஞ்சார் மக்களுக்கு தெரியுமா? போராட்டத்தை கலந்துக்கிட்டாரா? எத்தனை நலத்திட்டங்கள் செஞ்சிருக்காரு? ஃபீல்டு ஒர்க் என்ன பண்ணியிருக்காரு? மக்கள் அறிமுகம் இருக்குதா? அவரோட பின்புலம் என்ன? கல்வி பின்புலம் என்ன? இதெல்லாம் நம்ம மக்கள் பார்ப்போம் எல்லாத்தையும். அப்போ நீ இப்படிப்பட்ட கேண்டிடேட்டா கொடுக்குறீங்க, அப்போ எப்படி ஜெயிக்கும் மதுரை மேற்கு? சொல்லுங்க நீங்க. நான் என்ன சொல்றேன், இங்க பாருங்க, எனக்கு கேண்டிடேட்ஸ் மெயின் எஜுகேஷன் பேக்ரவுண்டு, அவங்களுடைய களப்பணிகள், போராட்டங்கள், செயல் திட்டங்கள், மக்களிடம் இருக்கிற அபிமானங்கள், மக்களுடைய நன்மரியாதை, குட் வில், ரெப்புடேஷன், பல பெர்ஸ்பெக்டிவ் ஆய்வு பண்ணி ஒரு கேண்டிடேட் என்ன இருக்கு சொல்லுங்க நீங்க. அப்ப நீங்க இப்படி வீக்கான கேண்டிடேட், இப்படி பல தொகுதியில் வீக்கான கேண்டிடேட் இறக்க போறாங்க. நீங்க சொல்ல வந்தால அவர் வந்து அமைச்சர் மூர்த்தி அவருடைய நெருங்கிய ஒருத்தர் பினாமி ஒருத்தர் நினைக்கிறேன், அவரை வந்து வச்சிருக்காங்க. அப்ப இப்படியே நீங்க போட்டீங்கன்னா எதிர்கேண்டிடேட் ஈஸியா வின் பண்ணிட்டு போயிடறான்ல. அதிமுக அதான் நடந்துகிட்டு இருக்குது. இப்ப திருப்பரங்குன்றத்தை நீங்க யாருக்கு தேமுதிக ஒதுக்கம்ன்றீங்க? திமுக தரப்பு அங்க ஆட்டோமேட்டிக்கா ராஜன் செல்லப்பா ஜெயிச்சிருவாரு.
இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க வீக்கான கேண்டிடேட் போட ஜெயிச்சிருவாங்க. நீங்க வந்து இன்னொன்னு புரிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் நீங்க அப்படியே கனெக்ட் பண்ணி பாருங்களேன். இந்த மாதிரி நீங்க வீக்கான கேண்டிடேட்டா போடுறது, தனி தொகுதியில வீக்கான கேண்டிடேட்டா போடுறது, உங்க இஷ்டத்துக்கு யாராவது உங்க பினாமியை போடுறது, உங்களுக்கு தெரிஞ்சவனை போடுறது, இப்பெல்லாம் போட்டா எப்படிங்க அது ஒர்க் அவுட் ஆகுது? நீ யோசிச்சு பாருங்க. நீங்க இப்ப மதுரை வாஷ் அவுட்டா? எனக்கு அதுதான் சொல்றேன், மதுரையில நீங்க வெற்றி பெறணும், அதுக்கான கேண்டிடேட்ஸ் நீங்க போடுங்க, ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் இறக்குங்க மதுரையில. அதிமுக பாருங்க, ராஜன் செல்லப்பா, உதயகுமார், செல்லூர் ராஜ், மகேந்திரன், சரவண, யோசிச்சு பாருங்க. நீங்க எல்லாம் ஸ்ட்ராங் கேண்டிடேட்ஸ் இவங்க எல்லாருமே அந்த பகுதியில் அதிமுகல. யோசிச்சு பாருங்க. நீங்க எடப்பாடி பழனிசாமி தெளிவா இருக்காரு அப்படி? ஆமா தோழர், ஸ்ட்ராங்கா கேண்டிடேட் போடுறாரு தோழர். நீ அதான் சொல்லிட்டு இருக்கேன் உங்ககிட்ட. இவங்க வெற்றி பெற்றுவாங்க ஈஸியா. இவங்களும் எல்லாம் பண்ணுவாங்க, பணம் கொடுப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. நான் ஓப்பனா நான் சொல்றேன். எப்படி ஜெயிக்க போறீங்க? அவங்க வெற்றி தாங்க வேணும். அப்புறம் பாருங்க, நீங்க இப்படியே கேண்டிடேட் போட எப்படிங்க ஜெயிக்க முடியும்? இல்ல இதே பட்சம் தான் கொங்கு பெல்ட்ல இருக்கு அப்படிங்கிறாங்களே. அதுதான் தோழர் நான் சொல்றேன், அந்த பெல்ட்லயும் அப்படிதான். அங்கேயே வாஷ் அவுட் ஆக வாய்ப்பு இருக்கு. நீங்க இப்படி வீக்கான கேண்டிடேட்டா போட்டா மதுரையை முக்கியமா ஃபோக்கஸ் பண்ணுங்க. 10 தொகுதி சொலையா 10 தொகுதிங்க, சாதாரண விஷயம் கிடையாதுங்க. அப்ப நீங்க பாருங்க, மதுரை தெற்கு திரும்ப பூமிநாதனுக்கே கொடுக்குறீங்க. அவர் போன முறையே 200 ஓட்டு 600 ஓட்டுலாம் ஜெயிச்சாரு, அவருக்கே திரும்ப கொடுக்குறீங்க. அப்ப எப்படி இந்த வாட்டி அவர் வந்து மகாலட்சுமி இறக்க போறாங்க? யாரையும் இறக்க போறாங்க? ராம சீனிவாசனையோ மகாலட்சுமி யாரோ இறக்க போறாங்க. சௌராஷ்டிரா ஓட்டு எல்லா ஓட்டும் உடையும். ஆமா, அதுவும் இந்த கேண்டிடேட் எல்லாருக்குமே எல்லார் சமூகத்திலையும் மரியாதை கிடையாது, அவங்க சொந்த ஜாதிகளையும் மரியாதை கிடையாது. புரியுதா உங்களுக்கு? நீங்க நல்லா பாருங்க. இப்போ வந்து இந்த கேண்டிடேட்ஸ்லாம் வந்து எல்லா ஜாதிக்காரும் ஓட்டு போட மாட்டான். அதுவும் இந்த வாட்டி இன்னொன்று புரிஞ்சுக்கோங்க, தேர்தல் காலத்தில் விஜய் ஓட்ட உடைக்கிறாரு, சீமான் ஓட்ட உடைக்கிறாரு, சசிகலா ஓட்ட உடைக்கிறாங்க, வேல்முருகன் ஓட்ட உடைக்கிறாரு. அதிமுக பாத்தீங்கன்னா வந்து எல்லாம் ஒருங்கிணைஞ்சிருக்குது இன்னைக்கு. அமமுக அதிமுக ரெண்டு ஒருங்கிணைஞ்சிருக்குது. அப்புறம் ஓபிஎஸ்க்கு நீங்க என்ன பண்றீங்க? ரவீந்திரநாத்துக்கு நீங்க சீட்டை கொடுக்க போறீங்க, இந்த போடி நாயக்கனும் இந்த பகுதி தேனி பெல்ட்ல. அப்போ யோசிச்சு பாருங்க, நீங்க இது வந்து என்ன இது லட்சணம் நான் கேட்கிறேன். ஆகையால் நான் என்ன சொன்னேன், மதுரை மாவட்டத்தில் நீங்கள் ஸ்ட்ராங் கேண்டிடேட் போடலைன்னா படுதோல்வி அடைவீங்க, வீழ்த்தப்படுவீர்கள். நான் அதான் சொல்லிட்டு இருக்கேன். நான் பல முறை நான் சொல்லி டேட்டாஸோட சொல்லிட்டு இருக்கேன், ப்ரூஃபோட சொல்லிட்டு இருக்கேன். போன முறையே நீங்க ஏடிஎம்கே ஆன்டி இன்கம் வச்சிருந்து 5 தொகுதி தோத்து போனீங்க மதுரையில. ஆமா, அப்ப இந்த வாட்டி எப்படிங்க? நான் கேட்கிறேன். இந்த வாட்டி தாண்டு மொழியே. அதுதான் நான் சொல்றேன், நீங்க 5 இல்ல 8 தோத்து போயிருவீங்க இந்த வாட்டி. சொல்ல புரியுது உங்களுக்கு? 10மே கூட தோத்து போக வாய்ப்பு இருக்கு. அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன், தலைவரே அடிச்சுக்கிட்டு இருக்கேன். தயவு செய்து விழித்துக் கொள்ளுங்கள், ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டா போடுங்க. திமுக தலைமை புரிந்து கொள்ள வேண்டும், ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் வேணும் நமக்கு. நீங்க வீக்கான கேண்டிடேட் போட தோத்து போயிடும். நம்ம மைக்கு பிடிச்சா யாருக்கும் பேச தெரியல, அம்பேத்கரை பெரியாரை மார்க்சிய கருத்தியல் பேச தெரியல, தத்துவம் தெரியல, கொள்கை தெரியல, கோட்பாடு தெரியல, பிரச்சாரம் பண்ண தெரியல, மக்களையும் சந்திக்க மாட்டீங்க, மக்களை பார்த்து பேச மாட்டீங்க, நலத்திட்டையும் மக்கள்ல கொண்டு போய் பேச தெரியல, எஜுகேஷன் பேக்ரவுண்டும் உங்களுக்கு கிடையாது, அறிவு பின்புலமும் கிடையாது, ஒண்ணுமே பேச தெரியல மைக்ல உங்களுக்கு. எதுக்கு நீங்க அரசியல் இருக்கீங்க நான் கேட்கிறேன். எல்லாரும் நீங்க ஏதாவது உங்க கெப்பாசிட்டி இருக்குதா? தனித்தன்மையா ஏதாவது ஒரு கெப்பாசிட்டி இருக்குதா? நான் கேட்கிறேன், ஓப்பனா நான் கேட்கிறேன். அப்புறம் இதுதான் நான் சொல்றேன், மதுரை இவ்வளவு பிரச்சனை இருக்குது தலைவர் மு.க. ஸ்டாலின் உங்களுக்கு தெரியாத நான் தெரியப்படுத்துகிறேன் இந்த காணொலி மூலியமா. தயவு செய்து முதலமைச்சர் புரிந்து கொள்ளுங்கள். 5 ஆண்டுகளாக முதல்வராக இருக்காரு, துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் புரிந்து கொள்ளுங்கள். மீண்டும் தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் வரணும், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வரணும். அதுக்கு மதுரையுடைய அந்த 10 தொகுதி தேவை. அதுதான் நான் விரும்புறேன். திமுக ஆட்சி தான் மீண்டும் வரணும். பேசியா தானே? ஆமா, திமுக ஆட்சி மீண்டும் வரணும். நிரந்தரமாக திமுக ஆட்சி செய்ய வேண்டும். நிரந்தரமாக முதலமைச்சர் ஸ்டாலினும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் ஆட்சி செய்ய வேண்டும். அதற்கு மதுரை 10 தொகுதி முக்கியம். நீங்க இப்படியே இருந்தீங்கன்னா, கவனிக்காம இருந்தீங்க மதுரை 10 தொகுதினா நமக்கு பெரிய பேரிழப்பு ஏற்படும். இவர்கள் மதுரை திமுக தயவு செய்து நீங்கள் நிறைய சீர்திருத்தம் பண்ணணும். ஏன்னா இவங்க வந்து என்னன்னா, இவங்க வந்து எப்படின்னா கேண்டிடேட் ஸ்ட்ராங்கா இல்ல, நான் சொன்ன எந்த கேட்டகரியிலுமே இவங்க ஸ்ட்ராங்கா இல்லைங்க. இதுக்கு மேலே என்னங்க பேச முடியும்? நான் 6 தரவுகள் ப்ரூஃபோட பேசிட்டு இருக்கேன் இந்த வீடியோல, நான் ஆதாரங்களோட பேசிட்டு இருக்கேன், ஒரு எலெக்ஷன் டேட்டாஸ் வச்சு பேசிட்டு இருக்கேன். நான் இந்த இருக்கேன் முன்னாடி டேபிள்ல இவ்வளவு வச்சு பேசிட்டு இருக்கேன். நான் நீங்க தோத்து போயிட்டீங்க. 2021 ஆன்டி இன்கம் 5 தொகுதி இழந்தீங்க. அப்பயும் அமைச்சர் மூர்த்தி தான் இருந்தாரு, பொறுப்பாளராக இருந்தார் மதுரை மாவட்ட திமுக. இப்பயும் அவர் தான் இருக்கிறாரு. இப்ப நீங்க இன்னும் வீக் கேண்டிடேட் இறக்குறீங்க களத்துல, எப்படி ஜெயிக்க போறீங்க? உங்களுக்கே உத்தரவாதம் கிடையாது சீட்டு ஜெயிப்பீங்களான்றது. அதிமுக எடப்பாடி பழனிசாமி கிளவரான கேண்டிடேட்ஸ் இறக்கிட்டாரு. சீரியஸா நான் சொல்றேன், உண்மையா நான் பேசுறேன். களத்துல இன்னும் நீங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணல. நீங்க இன்னும் களத்துல ஒரு வேலை நீங்க ஸ்டார்ட் பண்ணல. இறங்கிட்டாரு எடப்பாடி, இறங்கிட்டாரு சீமான் இறங்கிட்டாரு. நான் சொல்றேன், நீங்க வேலையே ஸ்டார்ட் பண்ணல. மதுரை மாவட்ட திமுக விழித்துக் கொள்ளுங்கள். கொங்கு திமுக அப்படிதான், அங்கேயும் கடுமையா பாதிப்புகள் ஏற்பட போகுது. தயவு செய்து இந்த 2 மாவட்டத்தை விட்டீங்கன்னா ஆட்சிக்கு நமக்கு ஆபத்தாயிரும், கட்சிக்கு நமக்கு ஆபத்தாயிரும். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். எக்ஸ்க்ளூசிவா மதுரை பத்தி நான் கொடுத்திருக்கேன். மதுரை மாவட்ட திமுகவுக்கு இது என்னுடைய எச்சரிக்கை, சவால். விழித்துக் கொள்ளுங்கள், அவ்வளவுதான் சொல்ல முடியும். கண்டிப்பா சார், தொடர்ச்சியா பேசுவோம். மிக்க நன்றி. நன்றி.